8ஆம் இடம் ஒரு அபூர்வமான இடம். அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கீழே இறங்கி ஆழமா பார்க்கணும். அந்த 8ஆம் இடத்து மேல சனியுடைய பார்வை விடுறதுனால இந்த தேவையில்லாத லீகல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லீகல் ப்ராப்ளம், போலீஸ் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா ப்ரோஆக்டிவா முன்னாடியே அதுக்கு என்ன செய்யணும்ன்றத நிதானமா யோசிச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். பாசிட்டிவா எடுத்தோம்னா சனி பயிற்சியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு தான். ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னா சும்மா ஏத்தி சொல்லல, இருக்கிற உண்மையை சொல்லணும். ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சரியாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது என்ன சொல்றதுன்னு தெரியாது. தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக்கான ஜாதகம். நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் 75% ஒர்க் பண்ணும், சந்தேகமே இல்லை. அதற்கு மேல தனிப்பட்ட ஜாதகத்துல விதி விலக்குகள் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறும். ஆக அவசரப்படாம தெளிவோட செயல்பட வேண்டும். என்ன செய்யலாம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். சந்திரன் உச்சமான வீடு, அதனால எப்பவுமே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும்.